ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி கொஞ்சம் எடுத்துக்கின்னு வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அது ஊறிக்கின்னு இருக்கட்டும். ஒரு கடாயை ஒன்று வச்சுட்டு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நெல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதுவும் வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். வதங்கிட்டு பின்னால் தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளி ஒரு 2, மிளகாத்தூள், மஞ்சள், பெப்பர் பவுடர் கொஞ்சம், உப்பு, நல்லா பச்சை வாடை போகிற வரையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு வெடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் நான் வத்தல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு வத்தல் நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொச்சி வந்துச்சு. இது கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னாக்கா கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், மிளகு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்னஸாக வரும். சாதத்துக்கு வெண்டைக்காய் பொரியல் வத்தலோடு சேர்ந்து சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.